மகா சிவராத்திரி இது வெறும் தூக்கம் தவிர்க்கும் இரவு அல்ல. பிரபஞ்சத்தின் கதவுகள் திறக்கும் மகா அற்புதம். அன்று இரவு கருவறையில் என்ன நடக்கிறது தெரியுமா? இதுவரை பலர் அறியாத ஒரு மறைமையான ரகசியம். மகா சிவராத்திரி அன்று பிரபஞ்ச சக்திகள் பூமியை நோக்கி அதிகமாக செயல்படும் நேரம் என்று ஆன்மீகம் கூறுகிறது. அந்த நேரத்தில் விண்வெளியில் பரவியிருக்கும் சூட்சுமமான தெய்வீக சக்தி ஒரு மின்னலைப் போல ஆலய கோபுர கலசங்களை தொடுகிறது. கோபுரம் என்பது வெறும் கட்டிடம் அல்ல, அது விண்ணக சக்தியை ஈர்க்கும் ஒரு ஆன்மீக கருவி. அந்த சக்தி கருவறைக்குள் இருக்கும் சிவலிங்கத்தின் மீது பாயும்போது அங்கே ஒரு தெய்வீக அதிர்வு உருவாகிறது. லிங்கத்தின் மீது செய்யப்படும் ஒவ்வொரு அபிஷேக துளியும் அந்த சக்தியை தன்னுள் ஏற்றுக்கொள்கிறது. சாதாரண நீர் கூட சிவலிங்கத்தை தொட்டவுடன் புனித தீர்த்தமாக மாறுகிறது என்று பக்தர்கள் நம்புகின்றனர். கோமுகம் வழியாக வெளியே வரும் அந்த தீர்த்தத்தில் ஒரு விசித்திரமான அமைதி வீசும். அதையே பிரபஞ்சத்தின் அருள் என்று கூறுகின்றனர். அந்த தீர்த்தம் உங்கள் தலையில் படும்போது உடலின் நாடிகள் அனைத்தும் சுத்தமடைகின்றன என்று ஆன்மீகம் சொல்கிறது. சிவராத்திரியின் 4ஆம் கால பூஜையில் விழும் அந்த சக்தி மனிதனின் கர்ம வினைகளை கரைக்கும் வல்லமை கொண்டதாக நம்பப்படுகிறது. அன்று கருவறையில் இருக்கும் லிங்கம் ஒரு தெய்வீக வாயிலாக மாறுகிறது. அங்கே நீங்கள் வைக்கும் வேண்டுதல் பிரபஞ்சத்தின் மூலத்தையே சென்றடைகிறது. அதனால்தான் அன்று தரிசனம் செய்வோர் தங்கள் துயரங்கள் நீங்கி புதிய பிறவி எடுத்த உணர்வை பெறுகிறார்கள். இது போன்ற பயனுள்ள ஆன்மீக தகவல்களுக்கு உங்கள் சிவன் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சிவன் ஃபேமிலியில் இணையுங்கள்.